நான் அவங்க எனர்ஜி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எங்க இருக்கோம் டக்குன்னு பார்த்தாலே தெரியுதா? நம்ம வந்து ஸ்குட் கேம்குள்ள இருக்கோம். நம்ம இப்ப என்ன ஸ்குட் கேம்ல நம்ம என்னது ஒரு பிளேயர். நம்ம இப்ப போயிட்டு என்னது எல்லாரையும் கொல்லணும். சரி கொல்லணும் சாரி சொல்றேன். ஏன்னா நம்ம ஜெயிச்சு 450 மில்லியன் அந்த படத்துல என்ன ஜெயிப்பாங்க பாருங்க. அந்த ஹீரோ அது மாதிரி நான் ஜெயிக்கணும். ஆனா 450 மில்லியன் தராங்களான்னு தெரியல. பார்ப்போம். இப்ப நீங்க புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண என்னது கொஞ்சம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ப்ளீஸ் உங்க ஆதரவை கொஞ்சம் தெரிவிங்க. இதுல என்னென்னமோ போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த கேமோட கான்செப்ட் படிதான் வரும்னு. ஏன்னா இந்த ஸ்குட் கேம் மூவில என்னது ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா இருந்தா அதுக்கு பாருங்க இந்த பிக்கி பேங்க் ரொம்ப நேரமா இங்கேயே இருந்தேன். அதனாலதான் இந்த ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். நம்ம போயிட்டு போட்டோ கொடுப்போமா? போட்டோ போட்டோ கிளிக் ஆகு. எங்க வந்துருச்சு. எங்க மூஞ்சிய பாப்போம். என்னடா பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. என்னடா இங்க நார்மல் ஆக்கி அங்க என்ன கைய ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா போட்டோல எப்படி பண்றேன்? நம்ம வாங்க ராப்ளெக்ஸ்ல அந்த பேரி பிரிசன் விளையாண்டையில இருந்து குரங்கு மாதிரி தவி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு அது பழகிடுச்சு. எங்க பேரி பிரிசன்ல என்ன இந்த குரங்க மாதிரி தவ வச்சாங்கல்ல. இவனை பாருங்க ஏரியாச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு, நீங்களே பாருங்க. ஆமா அந்த மேல எல்லாம் ஏறியாச்சு. இன்னும் நிறைய சிலம்பி செய்யலாம் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இது என்ன தெரியுதா? இந்த கிரவுண்டு அந்த அக்கா இருக்கும். அந்த அக்காவை இப்ப நம்ம என்னால போட்டு தள்ளணும். அதை அக்காவை போட்டு தள்ளலாம். அக்கா நம்மள போட்டு தெளிவா அசைஞ்சோம்னா ரெட் லைட் கிரீன் லைட் தான். ஏன்னா பச்சை லைட் இருக்கும்போது அசையணும், சிவப்பு லைட் இருக்கும்போது நிக்கணும். ஆனா நம்ம பார்த்துப்போம். ஓகே வாட்ச் அவுட் ஃபார் அதர் பேஸ் யூ கேன் புஷ் டு யூ. ஐயோ இது வேற இருக்கா? தள்ளி கிள்ளி விட்டுறாங்கடா. ஆமா போனவங்களா? தள்ளுறவன் சீக்குடா. தள்ளி விட்டுறாங்க. ஏன்னாவோ அங்க பாருங்க வீரம் போல அவ்வளவு தைரியம். போ சாவு செத்துப்போ நாய் செத்துப்படா பண்ணாடா. ஐயோ என்ன இது தள்ளுற ஆப்ஷன் காமிச்சிச்சு. சரி நம்ம தள்ளி இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ போ. அவனுக்கு மண்டா ஷாட் வாங்கிட்டு போ. எங்க வாங்கல வாங்கிட்டானா? என்னடா தள்ளுற ஆப்ஷன் காமிச்சு தர மாட்டேங்குது. சரி இது என்ன நியாயம்? இங்க பாருங்க தள்ளுற ஆப்ஷன் காமிக்க டக்குனு கிளிக் பண்ணவும் முடியல. எங்க நம்ம இப்படின்னா சுத்துவோம். இங்க என்ன பண்ற? அக்கா பாவடைய பிடிச்சிட்டேன். அக்கா பாவடைய பிடிச்சிட்டேன். ஐயோ தெரியும் பிடிக்க முடியுது. அக்கா பாவடைய பிடிச்சாச்சு. தெரியுது எங்க மூஞ்சிக்கிட்ட ஏரியாச்சு. ஐயோ திரும்பி விழுகிறானே. காலை பிடிக்காத. என்ன அக்கா டக்கு டக்குன்னு திரும்புற? அவ்வளவு கோவமா? அக்கா என்ன அக்கா பண்ற? இவன் என்ன பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது என்னடா மூஞ்சில போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? அடி உனக்கு ஒரு அறிவு இல்ல? ஆமா போயிட்டா மூஞ்சில புடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒருவேளை அக்கா மூஞ்சி பிடிச்சுக்கிச்சு போல. அதான் அக்கா மூஞ்சில போய் தொத்திக்கிட்டு இருக்கான். என்னது காசு கொட்டுறாங்க? காசை கொட்டுறாங்க. அந்த காசு பேர எனக்குதான் என்ன முடியும். சரி இது அப்புறம் பாத்துக்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த இதா அது என்னது இதுதான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்னது சுரண்டி பிஸ்கட் சுரண்டோம் பாருங்க. இந்த ஸ்டாரு சர்க்கிள் ட்ரையாங்கிள் இதுதானே. எங்க பாப்போம் போனேன்னா தெரியும். எங்க ஆமா கைஸ் இவங்க என்ன கேம் அவங்க அந்த மூவி படிதான் விடுறாங்க. ஏன்னா இந்த பாருங்க நான் போயிட்டு இந்த ட்ரையாங்கிளை பிடிச்சிக்கிறேன். ட்ரையாங்கிள் கொடு. அவன் பாருங்க என்ன குரங்கோட தம்பிக்கிட்ட நானும் பிடிப்பேன். என்னடா தவ முடியல. அவ்வளவுதான் பிடிச்சிட்டேன்ல. விழுந்துராத. எப்படி பிடிச்சிட்டேனா நான் தாண்டா கிங்கு. ஏன்னா அதுக்குதான் கிங் காஸ்டியூம் போட்டிருக்கேன். இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓசியில தான் தந்தாங்க. காசு கெடுத்துலாம் வாங்கல. ஓசி தான் நல்லா இருந்தா கமெண்ட்ல வரும். அது ஒரு ஆரஞ்சு கலரா அதெல்லாம் எல்லா கலர் ஹார்ட்டா போட்டு விடுங்க. ஆமா இப்ப இருங்க
இதுல என்ன பிஸ்கட் தரப்போறாங்களோ? ட்ரையாங்கிள புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். தெய்வமே தந்துருங்கடா ட்ரையாங்கிள. என்ன கன் எடுத்து நிக்கிறான்? டச் டு டிராக் அரவுண்ட் ஷேப் டு கார் வித் யூ. அதாவது இதை மட்டும் என்ன டிராக் பண்ணி ஒரு அடி விழுந்துருச்சு. டிராக் பண்ணி இழுத்தோம்னா என்ன உடஞ்சிருமா? பரவாயில்லையே. ஆமா முடிச்சிட்டேன்ல. டேய் நல்லா பிளேயர்ரா. போடா டேய், போடா முல்ல. ஆமா ஆளப்பாரு. இன்னும் நிறைய பேர் தப்பிச்சு வராங்க. முடிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு. ஒரே இவங்க எல்லாம் ட்ரையாங்கிள் வந்து பீசுங்க போல. எப்படி கெத்தா முடிச்சிட்டோமா? ஆமா. ஆனா இந்த கேமை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஜெயிச்சு 450 மில்லியனே நம்ம வாங்குவோமான்னு தெரியாது. திடீர்னு எதனால வாங்கலாம். எங்க கம்பி அப்படி சரிக்கிட்டு இருக்கையா? ஆமா திடீர்னு எந்த நாயினாலும் வாங்கலாம், இல்ல நம்மளே கூட வாங்கலாம். ஆமா என்ன இந்த கான்செப்ட் என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில இது. எங்கே செல்லும் இப்படியே நிக்க வேண்டியதே. இருங்க கண்டினியூ பண்றேன். வெற்றிகரமா முடிச்சாச்சு. எங்க என் நாய் போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த இதுல பாஸ் ஆயிட்டோமா இந்த ரவுண்ட்ல? வெற்றிகரமா இந்த ரவுண்ட்லயும் பாஸ். இதுக்கு அடுத்து என்ன ரவுண்ட் வரும்? இருந்த ஐடியால யோசிச்சு பாக்குறேன். இருங்க பாப்போம். 4வது லெவல் வந்திருக்கேன். இந்த இதுல ஸ்டார் தான் ஏறி இருக்கு. பணத்தை கொட்டுறாங்கடா, திரும்பியும் பணத்தை கொட்டுறாங்கடா. பணத்தை கொட்டுங்கடா, நீங்க கொட்டுங்கடா. ஏய் நீ என்ன என் பக்கத்துல நின்றுட்டு போறான்? நீ என்ன எனக்கு அண்ணனா? நான் தான் என்னடா. ஓ கைஸ், அந்த இது இப்பதான் ஞாபகம் வருது. அவங்க என்னது அடுத்த நாள் ஒரு நாள் ராத்திரி நான் தூங்குவாங்க பாருங்க. தூங்கும் போது அவங்க சாப்பாடு பத்தினாரு. அதனால நம்ம ஃபோக்ல சண்டை போடுவாங்க பாருங்க. ஃபோக்கை வச்சு எல்லாம் குச்சி கொள்ளுவாங்க. இல்ல இங்க இவங்க நம்ம கையில பேட்டத்தை கொடுத்தாங்க. அடிச்சுக்கோங்கடா நாயிலான்னு. நான் எல்லாத்தையும் அடிக்க போறேன். இருங்க. ஏய் எங்கடா ஓடுற? என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடுற? ஓடினா மட்டும் நீ விட்டுறேனா? ஐயோ பின்னாடி. வேணா இருப்பா. நான் நீட்டா பிக்கிறேன். இங்கிட்டு இவங்க அடிச்சுட்டு போவோம். ஏய் ஏய் என்னடா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஓடுங்கடா மலோ, ஓடுங்கடா. ஆமா போ, ஓரம் போ. ஒரு அடி விழுந்துச்சு. ஏய் இது என்ன பின்னாடியே விரட்டிட்டாரான் பண்ணாடப்பேன். அப்படியே அங்கிட்டு போயிரு. இங்கிட்டு வந்த பிச்சு இப்படியே பிச்சு. ஆமா ஐயப்பா கைஸ், விரட்டுறாங்க. அதுல போர்க்க வச்சு குத்தி சண்டை போடுவாங்க. என்னது இங்க நம்மளுக்கு என்ன போகுதுன்னு தெரியும். இங்க பேட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க அடிச்சுக்கோங்கடான்னு. இங்க முடிஞ்சிச்சு. 0 செகண்ட். யூ சர்வே லைட்ஸ் அவுட். வெல்டன் +1 வின்னு. ஓ இது எரிச்சா? ஆமாங்க பணத்தை போட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியுது. வாங்க போவோம். இவங்க என்ன 2 பேர் கவுந்திருக்காங்க. அவங்க பாடு கவுந்திருக்கட்டும். பாவம் அவங்க நல்லா என்ன கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்கட்டும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பாங்க. நம்ம அடுத்து இதுக்குதான் போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த ரோப் பிடிச்சி இருப்பாங்க பாருங்க. அந்த இதான் நினைக்கிறேன். பாப்போம் நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்க என்ன மாதிரின்னு. கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டே டக்குன்னு ப்ளூ போடா தம்பி. நம்ம ப்ளூ டீம் தான். நம்ம ப்ளூ டீம் போயிட்டு விறுவிறும் பிடிச்சுக்கோ. வா வெற்றிகரமா ப்ளூக்கு வந்தாச்சு. என்னடா படையே வருது? என்னடா ஒரு ஊரே இங்கதான் வந்துகிட்டு இருக்கீங்க. டேய் ப்ளூல இருந்தா அப்ப எதிர் டீம்ல யாரும் நிப்பான். அப்ப இன்னைக்கு யாரும் சாக மாட்டாங்க கன்ஃபார்மா. அப்ப பாருங்க. ஆமா நம்ம இப்ப போட்டு இழுக்க வேண்டியதான். வாங்க தள்ளுங்கடா. முதல் ஆளா போனோம். தள்ளுங்கடா. ஆரம்பிக்கலாமா? இது என்ன? ஐயப்பா ஐய கை வலிக்குது. புல்லு கொடுக்க சொல்றாங்க. வேற மாதிரி தொலைது. அந்த என்னது இழுங்கிற பட்டனை பிடிச்சி என்னது தட்டுன்னு சொல்றாங்க. ஐயா அதுவே சுருங்குது. நோட் பண்ணீங்களா? சுருங்குது பட்டனு. ஐயப்பா இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு அப்ப சோறு முடிய போகுது. எப்படியாச்சும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி எரிஞ்சிரு. எத்தனை 31 செகண்ட். இப்படியாச்சும் இழுத்துடுறா கடவுளே. இழுத்துடணும். ஆமா எங்க போட்டு இழு இழுப்போம். முடியல கைஸ். எப்படி இது? அந்த பட்டன் வேற சுருங்கிக்கிட்டே போகுது. ஆமா இது எப்படி நான் பிடிச்சு முடிக்க ஒன்னும் தெரியல. இதுல யார் சேர்ந்து விளையாட வரீங்கன்னா வாங்க கைஸ். நான் எனக்கு டிஸ்கார்டு இல்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நானும் சேர்ந்து போவோம் எல்லாரும். இங்க பாருங்க. அப்புறம் 1 செகண்ட். அப்பா முடிஞ்சு.
நல்ல வேலை இச்சிய டையாம் யாரும் சாவலையாம். டையில எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு அப்புறம் தெரியும். ஏன்னா என்ன இங்க புல்லு கொடுக்காம இருந்துச்சோ. ஆமா போய் பார்த்தா தெரியும். எவ்வளவு பணம் கொட்டுறாங்க என்ன அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கட்டுனா 1 2 கட்டுனா 2 விழுகும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ. ஏய் பணம் நிறைய பட்டாப்ல இருந்துச்சு. அப்ப என்ன ஒரு 6 7 பேர் செத்துருக்காங்க போல. அடுத்த இடத்துக்கு போமா ஏறுங்க. அடுத்து நான் நினைக்கிற கரெக்டா இருந்தா அடுத்து எங்க நான் நினைச்சா இதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோலி குண்டு தான். ஏன்னா அவங்க இதுலயும் அதே மாதிரிதான் கோலி குண்டு தான் வச்சிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரிதான் கோலி குண்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரிசையா தான் போகுது. இந்த இங்க இருக்கு பாருங்க அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுவா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஆகணும். ரீச் பண்ணாதான் லைவ் போட முடியும். அதனாலதாங்க கொஞ்சம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொஞ்சம் ஏதாவது லைவ் சேர்ந்து வரணும். அதுக்கு தான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் யாராச்சும் பார்த்து போடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் புது ஆள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். Win the other players marble if you lose then all you will be அதாவது அந்த எதிராளிட்ட இருக்க மார்பிள்ஸ புடுங்கணுமா. என்ன இந்த கேம் விளையாண்டு அப்படி தோத்துட்டோன்னா உடனே நாங்க கொண்டுறோன்றாங்க. என்ன பண்ணோம் இருங்க. ஓ பெட்டு வைக்கணும். எங்க பெட்டு டக்குன்னு என்ன 2த்துக்கு வை கணிக்க மாட்டான். ஐயோ என்னடா கணிச்சிட்டான் 2 மார்பிள் கணிச்சிட்டான். இப்ப நான் வேண்டாம் ஆடுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்லையா என்ன ஆக நான் ஈவனை வச்சிருக்கேன். ஈவனை கிளிக் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை. இருங்க திரும்பி என்ன டக்குன்னு கிளிக் பண்ணாதான் உண்டு. நான் பாடுக்கு 1 2க்குள்ள மாத்தி தான் கிளிக் பண்ண போறேன். 2 ஜெயிச்சிட்டேனா? நான் பாடுக்கு இடையில சும்மா கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது என்ன பண்ணு தெரியாம. எங்க இருங்க பாப்போம். 3 மார்பிள் ஜெயிச்சிட்டேன். இன்னும் என்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருக்கு. எப்படியாவது அடிச்சு பிடிங்கிறோம். பிடிங்கிடுறா கரெக்டா பிடிங்கிறோம். டைமுக்குள்ள முடிச்சு தரணும். ஐயோ 1 மார்பிள் லாஸ் பண்ணிட்டேனே. இந்த வாட்டி என்ன அவன்ட்ட என்ன மாதிரி இருக்கும் தெரியலையே. சரி இதை கொடுத்து பார்ப்போம். ஆகா 5 மார்பிள் 1 போச்சு. 5 ரிட்டர்னா கிடைச்சிருச்சு. ஆகா அமோகம். தம்பி யாரு பாய் மேட்சுக்குள்ள நான் ஜெயிச்சிட்டேனா? அவனை கொண்டுட்டாங்க. ஐயோ பாவம். சிப்பா ஆமா நாய் வைத்தல. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க என்ன மேட்ச் முடிக்கிற மாதிரி தெரியல. இவங்க இப்ப 2 பேருமே சாப்பிடறாங்களா இல்ல என்ன? 2 பேர்ல அதிகமா இருக்க மார்பிள்கார உசுர போறானோ என்ன? இது என்ன கான்செப்ட்? இல்ல விளையாண்ட 2 பேருமே உசுரோட இருக்காங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சமா இழுத்துருக்கலாமீடா பண்ணாட பயலே. ஐயப்பா பண்ணாட போச்சா உசுர தொலைச்சிட்டியே. குமாரு லைஃப தொலைச்சிட்ட. சரி இப்ப அவன் எழுதி வச்சிருக்க எங்க மூஞ்சி எங்க இருக்கான்? இந்த பாருங்க 121 இங்க முதுகுல 121 தான் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதான் தெரியும். வந்தா லைட்டா ஒயிட் கலர்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆமா அடுத்து இதுதான் கைஸ் வரும். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வரும். நான் கன்ஃபார்மா சொல்றேன். அப்படி வரலன்னா என் பேரை மாத்திடுறேன். கேமர்ஜிங்க சொல்றேன். நீங்க என்ன சொன்னா வைப்பேன். ஆமா எங்க கரெக்டா வந்துடுறோம். அதேதான் என்ன. ஆனா அந்த இதுல எல்லாரும் ரூமுக்குள்ள போயிட்டு சட்டை எடுத்துக்க சொல்லுவாங்க. சட்டை எடுத்து போட்டு போறாப்புல சொல்லுவாங்க. இவங்க அப்படியே உங்க இஷ்டத்துக்கு போங்க சொல்லி விட்டாங்களோ இருக்கலாம். இருங்க இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சொல்ல போறாங்க பார்ப்போம். கிராஸ் த பிரிட்ஜ் வித் maximum 5 players per tile. If you pick the wrong tile you will be eliminated. இப்ப ஏதாவது கரெக்டான டைல்ல இருந்தோம்னா அந்த கரெக்டான டைல் 5 பேர்த்த தான் வாங்குமா. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கீழே விழுந்துருமோ உடஞ்சிருமோ. 5 பேர் எலிமினேட்டட் தான். பாரியா நல்லா தரமா போறோம். தம்பி இன்னைக்கு நீ தெத்தாக போறது உறுதி. நம்ம எல்லாம் இன்னைக்கு போறதில்ல. ஏன்னா நம்ம போனோம்னா ஒரு தப்பான செயலாயிரும். ஏன்னா நம்ம என்னது டாக்ஸிக். நம்ம டாக்ஸிக். நம்ம என்ன போனோம்னா நம்ம காலி ஆயிருவோம்ல. இவங்களை போச்சு நான் பாத்துக்குவோம்.
அப்படியே போங்கடாப்பா டேய் டக்குன்னு போங்கடா. ஆ எங்க இப்படியே நான் அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த இடையில நான் 2 டைல் மட்டும் இதா இருக்கு. இதுல எதுவும் தெரியலையே. அதை மட்டும் கண்டுபிடிச்சானு என் பாருங்க தெளிவா குதிக்கட்டும் ஆளுங்கன்னு. நான் குதிக்க மாட்டேன்டி. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தெளிவான ஆளு ஏன்ட்டையவா. எங்க இப்ப இந்த வாட்டி என்னது கரெக்டா இருக்கணும். கரெக்டா போடா. எங்க இவங்க எவனும் போய் தொலைய மாட்டேங்கிறாங்க. நான் போக மாட்டேன் இன்னைக்குள்ள இப்படியே தான் நிப்பேன். நீங்கள் மிதிக்க நானும் மிதிக்கிறேன். இங்க போ செது போ. இன்னும் ஒரு பீஸ் இருக்கு. இந்த ஒரு பீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் எவனா ஒரு ஆள் முன்னாடி போய் விழுங்கடா. அந்த எதுக்க இருக்க கண்ணாடியில விழு போ. போய் விழு. போ அவ்வளவுதான். அடுத்து எனக்கு வள்ளி கிடைச்சிருச்சு. இப்படியே போக வேண்டியதுதான். போ போ போ. அவன்பாடு கண்டுபிடிச்சு போயிட்டான். போச்சே. ஐயோ கைஸ் இருங்க. ஐயோ நான் தோத்தது சங்கட்டமா இருக்கு. திரும்பி நான் லாஸ்ட் லெவல் நான் இந்த இடத்துக்கு வந்து நான் கண்டினியூ பண்றேன் கைஸ் உங்களுக்கு திரும்பவும். கைஸ் நான் அந்த இதுல தோத்ததுனால வேற இதுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம என்ன ஜெயிச்சுட்டு தான் போகணும். ஜெயிச்சுட்டும் இல்ல எல்லா லெவலையும் பார்த்துட்டு தான் போகணும். கைஸ் என்னன்னு போற மாதிரி தெரியல. இருங்க நம்ம பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன். ரொம்ப நேரமா இவன் என்னையதான் கைஸ் நிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். நானே கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டேன். வெற்றிகரமா கீழே விழுந்துடாம அவனை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. இந்தா இது எனக்கு மேல பெரிய இதா இருக்கான். விட்டா 2 பேரும் உள்ளே இந்த ஜலசமாதி ஆக வேண்டியதான். அப்படியே போயிட வேண்டியதான். இவன் தெளிவான கைஸ். ஐயோ லாஸ்ட் லெவலுக்கு வேற இழுத்துட்டு போனோம். லாஸ்ட் லெவல் வேற கொஞ்சம் அது என்னது அந்த படத்துலயே என்னது அது என்னமோ ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு தள்ளி விட சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ண போறானோ. மேட்ச் த்ரூ தி கேம் முடிச்சிடலாம். அப்போ இதை முடிச்சுட்டு இன்னும் அது ஒண்ணு இருக்கு. அதுல ஜெயிக்கணுமே நானு. இப்ப முடியாது. டேய் ஜெயிச்சிருக்கணுங்கடா. டேய் ஜெயிக்க விட்டுருங்கடா. இவன் ஒருத்தனுக்காக இவன் அந்த ஒருத்தனை கொண்டு தொலைவேணும் பண்ணாடப்பேன். இன்னும் பணமே விழுகல. ஆமா ஆமா அதுல ஏன்னா அப்ப யாரும் இல்ல. அடுத்த கேமுக்கு போவோமா? எங்க அடுத்த கேம் போயே ஆகணும். டேய் கரெக்டா போப்பா. அடுத்து இதாதாங்க இருக்கும். இந்த சீன் இந்த கேம்ல அந்த வட்டத்துக்குள்ள என்னதையும் வட்டத்துக்குள்ள வந்தோடனே என்னது அந்த வட்டத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும் 10 செகண்டுக்கு. நான் அதுலயே அப்படிதான் பண்ணான்னு நினைக்கிறேன். இதுல இப்ப என்ன பண்றேன்னு தெரியலையே. இருங்க அதெல்லாம் பார்ப்போம். முதல்ல அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா எங்க கொண்டு வந்து நினைக்காங்க பாத்தீங்களா? அந்த கேம் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதே என்னது அந்த பொம்மை இருக்க கிரவுண்ட்ல தான் நடத்துவாங்க. இவங்கள அதே அந்த பொம்மை இருக்க கிரவுண்ட்ல தான் நடத்துனாங்க. தெளிவாதான் இருக்காங்க. இடத்த மிச்சம் பண்றாங்க. பண்ணுங்கடா பண்ணுங்க. ஆமா capture the zone pushing the players outside of the red playing field will the game eliminate. அதாவது ரெட் பிளேயர் ஃபீல்டிங்ல இருக்கவனா தள்ளிவிட்டோன்னா எலிமினேட் ஆயிடுவானோ. ஓ இது நல்லா இருக்கே. அந்த வட்டத்தை பிடிக்கணும். ஏய் நீ எங்கிட்டு போற? எனக்கு தான் வேணும். அடிங் எனக்கு தான் அந்த வட்டம் வேணும். ஐயோ நீ தள்ளி விட்டான். ஐயோ ஐயோ இந்த புஷ் பட்டன் கொடுக்கணுங்கிறத மறந்துட்டேன். இப்ப விழுந்தாண்டா. செத்தண்டா சவனாண்டி மணி. ஐயோ கொள்றான். தள்ளி விட்டுக்கிட்டே தான்டா இருப்பேன் குனியா. இன்னைக்கு நீ விழுக ஒரு செகண்ட் ஐயோ திரும்பவும் 10 செகண்ட் ஆக்கிட்டான். ஐயோ 34,000 தான் தந்திருக்காங்க. என்னடா நீங்க அவனுக்கு எவ்வளவு தராங்கன்னு தெரியல. நானும் முடிச்சிடுறேன். லாஸ்ட் லெவல் இதுதான். இதுக்கு மேல லெவலும் கிடையாது. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இந்த நாய் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இப்படி அடிச்சா முடியல. $172,500 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் கைஸ். தெரியும் பார்த்தாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ் பை. அடுத்த பார்ட்ல பார்ப்போம்.